ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பெண்களான நம்மெல்லாம் வந்துட்டு அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்மளோட அழகுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு நம்மளோட ஹேர், தலைமுடின்னு சொல்லுவோம். அந்த தலைமுடி வந்து ரொம்ப நீட்டமா ரொம்ப திக்கா இருந்ததுன்னா இன்னுமே அழகா இருக்கும். பட் இப்போ உள்ள கரண்ட் சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஹேர் ஃபால் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் வந்துட்டு நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் நம்மளோட காம்படிட்டிவ் வேர்ல்டு, இதெல்லாம் ஒரு காரணமா இருக்குங்க. இந்த ஹேர் ஃபாலுக்கான காரணம் வந்து பிசியலாஜிக்கலாகவும் இருக்கலாம், இல்லை பெத்தலாஜிக்கலாகவும் இருக்கலாம். இந்த ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஹேரை வந்து கரெக்டாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஹேரை வந்துட்டு டே டு டே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தியான டயட் எடுத்தோம்னா நிச்சயமாக இந்த ஹேர் ஃபால்லேருந்து நம்ம விடுபட முடியும். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஹேர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஹேர் ஃபாலை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகுதா, அது வந்து நார்மல் தான், ஒரி பண்ணாதீங்க. ஒரு சில நாட்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக போகுது அப்படின்னா தான் அடுத்து நம்ம வந்து அதற்கு என்ன ரீசன் அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் டெய்லியுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஹேரோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 நாள் தான். ஸோ 120 டேஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஹேர் கட்டாயம் விழுகும். விழுந்த இடத்துல இருந்து புதுசாக நம்மளுக்கு ஹேர் வந்து ஒவ்வொரு நாளும் ஃபியூ மில்லிமீட்டர்ஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே நடக்கிற நார்மல் ஃபினாமினான் தான். பட் எப்போ வந்து ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கோ அப்போ வந்து நம்ம என்ன காரணம் அப்படின்றத பார்த்துட்டு அந்த காரணத்தை வந்து உடனே நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது ஃபீமேல்ஸ் மட்டும் இல்லை, மேல்ஸுக்குமே நடக்குது. ஸோ ஹேர் ஃபால் வந்து பெண்களுக்கு வந்து எப்படின்னா, நம்மளுக்கு வந்து அடர்த்தியே இல்லாமல் முடி ரொம்ப வந்துட்டு அங்கங்கே ஒன்று இருக்க மாதிரி இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி C+V இவ்வளோ கொத்தையாக வந்துட்டு ஹேர் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது மெயில்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேல் டைப் ஆஃப் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். முன் தலையில வந்து அவங்களுக்கு சொட்ட மாதிரி விழுந்து அப்படியே அது பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்படிதான் அவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வர ஆரம்பிக்கும். ஸோ ஹேர் ஃபால் ப்ராப்ளம் ஆண்கள் பெண்களுக்கு 2 பேத்துக்குமே இருக்கு. இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வர்றதுக்கான மெயின் காரணங்கள் என்னென்ன? நிறைய காரணம் இருக்கு. அதுல ஃபியூ இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் வந்து உங்களோட நான் இங்க டிஸ்கஸ் பண்றேன். மெயினா வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்க நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் வரலாம். அதாவது ஒரு சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சிலருக்கு PCO ப்ராப்ளம் இருக்கலாம். அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் நிறையவே இருக்கும். அடுத்து ஒரு சிலர் வந்துட்டு ஒரு சில மெடிகேஷன்ஸ்ல இருப்பாங்க, ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அதனால கூட ஹேர் லாஸ் வரலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ஹேர் லாஸ் நிறைய இருக்கும். அடுத்து ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அதனால ஹேர் லாஸ் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போதைக்குள்ள நம்ம கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாத்துக்குமே டெய்லி வந்துட்டு நம்மளோட லைஃப்ல ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கு. ஸோ அது வந்துட்டு நம்மளுக்கு மெயின் ரீசனா இருக்கு. ஸோ எவ்வளோ முடியுமோ நம்மளோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷனை வந்துட்டு நம்ம கம்மி பண்ணிட்டு நம்ம நல்ல ஹெல்த்தியான டயட் எடுத்தோம் அப்படின்னாலே நம்மளோட ஹேர் லாஸை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு சிலருக்கு கிரானிக்கா ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபீவர் இருக்கும், லைக் டைஃபாய்ட் ஃபீவர்லாம் இருக்கும்போது 2 வீக்ஸ்க்கு ஃபீவர் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருந்தாலும் ஹேர் லாஸ் வரலாம். அடுத்து ஒரு சிலருக்கு எமோஷனல் ரீசன்ஸ்னால வரலாம், லைக் தெரிஞ்சவங்களோ இல்லை ரொம்ப அவங்களுக்கு பிரியமானவங்களோ யாராவது ஒருத்தவங்க ரொம்ப ஃபீவரில் படுத்திருக்காங்களோ இல்லை இறந்துட்டாங்களோனாலோ அந்த எமோஷன்ஸ்னால ரொம்ப ஹேர் லாஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் லாஸ்க்கு மெயின் காரணமாக கருதப்படுது. நம்ம ஹேர் லாஸை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட் வைட்டமின்ஸ், பி காம்ப்ளெக்ஸ், அயன், பீட்டா கரோட்டின், அதெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் நம்ம டயட்ல வந்து ஜாஸ்தியாக இருந்தாலே நம்ம ஹேர் லாஸை ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஹேர் லாஸை வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபியூ டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டயட்டை மாற்றணும். ஃபுட்டெல்லாம் நான் சொன்ன மாதிரி நிறைய வந்துட்டு பீட்டா கரோட்டின் அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வைட்டமின்ஸும் நிறைய இருக்கணும் உங்களோட ஃபுட்டில், அதே மாதிரி அயனும் நிறையா இருக்கணும். ஸோ இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கு, கீரை வகைகள்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பப்பாயால இருக்கு. அடுத்தது நட்ஸ். ஸோ நட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு ஆல்மண்ட்ஸ், பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் வந்துட்டு டெய்லி ஒரு 4 நாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, நிறைய வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, அண்ட் உங்கள் ஹேருக்கு தேவையான வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸும் நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நிறைய எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் வந்துட்டு ரீக்ரோ ஆக ஆரம்பிக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டயட்ல வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஸ்வீட்ஸ் வந்து எவ்வளோ முடியுமோ, சுகர் வந்துட்டு நம்ம உடம்புக்கு கெடுதி தான். ஸோ எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து
நல்லது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது 2வது வந்துட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம மெடிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் ஹேர் ஃபால் வரும்ன்ட்டு. ஸோ அது என்ன மெடிகேஷன்ஸோ அதோட அளவு வந்து குறைக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லை அதை ஸ்டாப் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி வேறு ஏதாவது எடுக்க முடியும்னா அதை கட்டாயம் மாற்றிக்கலாம். அடுத்தது ஹேர் க்ரோத்துக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த டேப்லெட்ஸ் இதில் வந்து ரிச்சாக இருக்கும்னா அயன், பி காம்ப்ளெக்ஸ், பயோட்டின், கால்சியம், அமினோ ஆசிட், பேண்டோதனிக் ஆசிட் இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்த மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் க்ரோத் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து நம்மளோட ஷாம்பு. ஸோ வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஷாம்பு வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கான மெடிக்கேட்டட் ஷாம்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இல்லை ஒரு சிலர் வந்து சிவக்கா யூஸ் பண்ணுவாங்க, அது இன்னுமே பெஸ்ட்டுங்க. ஸோ ஹேர் க்ரோத்தை நல்லாவே கொண்டு வரும். அடுத்து வாரத்தில் 2 நாள் வந்து நீங்கள் கட்டாயம் வந்துட்டு நல்ல ஒரு ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ஹேருக்கெல்லாம் வந்துட்டு நல்ல ஆயில் உள்ளே போகும்போது அந்த ஹேர் ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு உள்ளே இருந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். அடுத்தது நீங்கள் ஒன்ஸ் ஹேர் பாத் எடுத்ததுக்கப்புறம் உடனே வந்துட்டு டவலை வந்துட்டு ரொம்ப இறுக்கி கட்டி டக்கு டக்குன்னு அடித்து ஹேர் அடித்து நீங்கள் வந்துட்டு அதை காய வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் ஹேர் பாத் எடுத்ததுக்கப்புறம் ஹேர் வந்து ரொம்ப பிரிட்டலாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹார்டாக அதை ஹேண்டில் பண்ணிங்கன்னா ஈஸியாக உடஞ்சிருங்க. ஸோ நீங்கள் லைட்டாக வந்துட்டு துண்டை மட்டும் லைட்டாக கட்டிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை நல்லா காய வைங்க. சிலருக்கு வெயிலில் காய வைக்கிற பழக்கம் இருக்கும், அப்படி இருந்தாலும் ஹேர் லாஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபேன்லேயே காய வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சன் எக்ஸ்போஷர் வேண்டாம். அடுத்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்கேல்ப்ல வந்து கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் ஹேர்ல மட்டுமே யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கண்டிஷனர் வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியும் கண்டிஷனர் வந்து வெட் ஹேரில் தான் நம்ம போடணும் அப்படின்றது. 5 மினிட்ஸ்க்கு மேலே வந்து கண்டிஷனர் இருந்தாலுமே ஹேர் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிஷனரை வந்து யூஸ் பண்ணும்போது வித்தின் 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அதை வாஷ் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வந்து கோம்பு வந்து எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தலை சீவும் போது சீப்பு வந்துட்டு உட்டனில் இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டருங்க. ஸோ பிளாஸ்டிக்கை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்மளோட சீப்பு வந்துட்டு பல்லு வந்து நல்லா பெருசாக இடைவெளி ஜாஸ்தியாக இருக்கிறத யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட ஹேரில் வந்துட்டு படும்போது அந்த ஸ்கேல்பில் படும்போது நல்லா அழுத்தி சீவும் போது இன்னுமே பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதனால் ஹேர் க்ரோத் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி வந்து கட்டாயம் வந்துட்டு ஹேரை வந்துட்டு கோம் பண்ணுங்க. அதுவும் ஒரு டெய்லி ஒரு 2 தடவையாவது மினிமம் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க எதுக்காக வந்துட்டு தலை சீவணும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ தலை சீவுறதுனால நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க அந்த ஆயில் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ஸோ எல்லா இடத்துலையுமே ஹேர் க்ரோத் வந்து நல்லா வர மாதிரி பண்ணும். ஸோ கட்டாயம் வந்து டெய்லி 2 நேரம் வந்துட்டு நம்ம தலை சீவுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் நல்லா பதிகிற மாதிரி சீப்பு வந்து ஸ்கேல்ப்ல பதிகிற மாதிரி நல்லா தலை சீவினீங்கன்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த ஃபியூ சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களோட ஹேரில் வந்துட்டு ஒரு சேஞ்சஸ் தெரியும்.